2 விஷயம் என்னை இந்த வீடியோ போட வர்றதுக்கு தூண்டுச்சு இன்னைக்கு. நார்மலா நம்ம இன்ஸ்டாகிராமில ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்போ ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ரொம்ப ஹேட்ரடா இருக்குது. ஸோ அதனால் நான் இன்ஸ்டாகிராம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறேன். பட் ரீசெண்ட் டைமில் ஆப்வியஸாக அந்த கொல்கத்தாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு ஃபஸ்ட்டு அதுதான் என்னை ரொம்ப பாதித்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இன்சிடெண்ட் எந்த அளவுக்கு ஒரு மோசமாக நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நான் அதை திருப்பி பேசி அதை பேசினாலே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை நான் பேச விரும்பலை, அதுக்குள்ளே டீட்டெயில்ஸாக நான் போக விரும்பலை. ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஆள் மட்டும் காரணம், அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா மாணவர்கள் ப்ரோட்டஸ்ட் பண்ணாங்க, நிறைய டாக்டர்ஸ் ப்ரோட்டஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலையே ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மற்ற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வச்சாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த டைல்யூட் பண்ணக்கூடாது, ஒரு டாக்டருக்கே அப்படின்னு. அப்போ மற்றவங்களாக இருந்தால் என்ன ஆகும்? ஸோ இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம இப்படி டைல்யூட் பண்ணாமல் ஒரு பெண்ணுக்கு எதிராக நடக்கிற கொடுமையை பார்க்கணும். இப்போ டெல்லியில் 2011 நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை. அவங்களுக்கு எப்போ அந்த டெல்லி விக்டிமுக்கு எப்போ நீதி கிடச்சதுன்னா, இப்போ ரீசெண்டாக தான் கிடச்சிச்சு. அங்கே இருந்தவங்களெல்லாம் தூக்கில் போட்டு இது பண்ணாங்க. இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எடுத்து அவங்கள இது தூக்கில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எதையுமே சால்வ் பண்ணாது, அது மனித நேயத்துக்கு எதிரானது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அட்லீஸ்ட்டு. இப்போ நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ நீங்கள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறனால அது ஆயிருமா, அந்த சமூகத்தை தான் நம்ம திருத்தணும், இந்த சமூகத்தினால தான் அவன் அதை பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அவனுக்கு ஒரு பயம் வரும். ரெண்டாவது வாய்ப்புங்கிறது இந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான செயல் ஒருத்தவன் செஞ்சுருக்கானா அவனுக்கு எப்படி ஒரு ரெண்டாவது வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் ஒரு முறையான தீர்வாக இருக்கும். ஆனால் இவங்க நிறைய பேர் உணர்ச்சி வசத்தை இது பண்ணுறாங்க. இப்போ நிறைய விஷயம் என்ன நடக்குதுன்னா, மக்களை ட்ரிகர் பண்ணி விட்டு என்கவுண்டரில் போடுங்க அவனை அப்படி இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை நம்மளை பார்க்க முடியுது. அப்படி என்கவுண்ட்ரு பண்ணுறது சரியான முறையான்னு கேட்டால் இல்லை. ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா அதை ப்ராப்பராக எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, அந்த லிஸ்ட் அவுட்டுக்கு அப்புறமேல்ட்டு அந்த எவிடன்ஸை ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி கோர்ட்டில் சப்மிஷன் கொடுத்து கோர்ட்டில் ஜட்ஜு எல்லாத்தையுமே இது பண்ணி இவன் தண்டனைக்குரியவன் தான் அப்படின்னு தீர்மானித்ததுக்கப்புறம் அவனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்கவுண்டரில் பண்ணி கேஸை முறுறது அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு அதற்கான ஆதாரத்தை திரட்டி நியாயமான முறையில் இது பண்ணணும். ஏன்னா என்கவுண்டர் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது அவன் தான் உண்மைக்கு அப்படி பண்ணானா அப்படின்னு. ஸோ ஒரு கேஸை ப்ராப்பர் எவிடன்ஸோடு க்ளோஸ் பண்ணி முடிக்கிறது தான் முறையாக இருக்கும். இந்த கேஸ்லேயும் அப்படி தான் நடக்கணும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனையாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் என்ன நரேஷனில் இருந்துச்சுன்னா, போலீஸ் சொன்னது இவன் அந்த பொண்ணை பலவந்தப்படுத்தி இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தான் அவன் மேலே கேஸ் வந்துச்சு. போலீஸும் அந்த இதில் தான் இருந்துச்சு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணு பயங்கரமாக இதுக்கு சிதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமேல்ட்டு அந்த பொண்ணோட கழுத்தில் பல்லோட தடம் இருக்குது. அதுக்கப்புறமேல்ட்டு வாயில் நிறைய காயங்கள் இருக்குது. அந்த பொண்ணை ரொம்ப சிதைச்சிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணோட உடம்புலேருந்து எடுத்த சீமன் ட்ரேசஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆள்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ 150 mg சீமன் அது பொண்ணோட உடம்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இப்போ மக்களுக்கே ஒரு இது இல்லை, கரெக்டாக தான் பண்ணுறாங்களா இவங்க, அப்படி இல்லாமல் இவங்க பாட்டுக்கு எதுவும் திசை திருப்புறாங்களா அப்படின்னு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் தனியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு. எத்தனை நாளைக்கு தான் நம்ம விக்டிமையே குறை சொல்ல போகிறோம்? இப்போ நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம், நீங்கள் இப்படி இருந்திருக்கலாம், தனியாக போயிருக்கக்கூடாது அப்படின்னு எத்தனை காலத்துக்கு தான் ஒன்று சொல்ல போகிறோம்? இதில் இதாட்டம் இது வேற போட்டுக்கிறது, சொல்கிறது 8 மணிக்கு மேலே வெளியே போகாது, சேஃப் இல்லை அப்படின்னு. அப்போ இவனுக்கு கடைசி வரை சொல்லவே மாட்டீங்களா? அந்த ப்ரிடேட்டருக்கு சொல்லவே மாட்டீங்களாடா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால தானே இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது என்றைக்கு தான் அவன் தலையில் உணர்த்த போகிறீங்க? அப்போ அவன் அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான், மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படி போய்கிட்டே இருக்கணும். அப்படின்னு தானே வர்றீங்க. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்க்குன்னு ட்ரெஸ் கோடு இருக்கும். அதுவே மாடஸ்டான ட்ரெஸ்ஸாக தான் போட்டிருப்பாங்க. அதை மீறியும் அவங்க அந்த பொண்ணு 36 மணி நேரம் கண்டினியூஸாக டியூட்டி பார்த்துட்டு அவங்க போய் செமினார் ஹாலில் தூங்கியிருக்காங்க. அங்கே தான் அவங்களுக்கு இது நடந்திருக்கு. அங்கே கேமராவும் கிடையாது. ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கான், அவன் வாலண்டியராக இருக்கான், அந்த ப்ரிடேட்டர் வாலண்டியராக இருக்கான். அவன் பேர் ஏதோ ராய் ஏதோ ஒன்று.
அவன் வந்து அங்கே வாலண்டியராக இருந்திருக்கான் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவனை போலீஸே ஃபைன் பண்ணியிருக்காங்க, இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒர்க் பிளேஸில் அந்த பொண்ணுக்கு சேஃபாக இல்லைன்னா வேறு எந்த என்விரான்மெண்ட் நமக்கு இதாகும் அப்படின்னு நமக்கு தெரில. ஸோ இது ஒரு ரொம்ப இதாக என்னை பாதித்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இஸ்ரேல் காசாவில் வந்து ஒரு மிகப்பெரிய போர் போய்கிட்டு இருக்கு. அங்கே வந்து பாலஸ்தீன் மக்கள் எந்த அளவுக்கு துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஆக்சுவல் ஹியூமன் பீயிங்காக எல்லாத்துக்குமே எவ்வளோ வலிக்கும். நீங்கள் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து துயர் உட்கொள்கிறாங்க அப்படின்னு. அதை பார்க்கவே முடியல. ரொம்ப நாளைக்கு வந்து அதை கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஒன்றுமே செய்ய முடியலங்கிற இயலாமை அதெல்லாம் இருக்குது. அதுவே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒருத்தவர் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போயிருக்காரு. அவருக்கும் அவருக்கு புதுசாக பிறந்த ட்வின்ஸுக்கு திரும்பி வரும்போது அந்த குழந்தையோட அம்மா, அந்த 2 குழந்தைங்க இறந்துருச்சு. அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல, அப்படி அழுகுறாரு. இது வந்து நான் சிஎன்எனில் பார்த்தேன், கார்டியனில் பார்த்தேன், அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப வருத்தமாக தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம் என்னென்னா, அது இந்தியா டுடே ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்துச்சு. அந்த போஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சங்கி அப்படின்னு சொல்கிறது அவங்க வந்து என்ன ஒரு கேவலமான ஹேட்ரடில் இருக்காங்கன்னு தெரில. அவ்வளோ வன்மத்தை கொப்பளிச்சு வச்சுருக்காங்க அந்த இடத்துல போனீங்கன்னா. அது வாசிக்க அப்படியே ஒரு ஒவ்வாமை வருது. அது ரொம்ப அருவருப்பாக இருக்காங்க ஸ்ப்ரெட் பண்ணுற ஹேட்டு. அது வந்து தாங்கிக்கவே முடியல. அவங்க அந்த அளவுக்கு மோசமாக இறங்கி பேசணுங்கிற கட்டாயம் என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. ஒருத்தவன் அப்படி கஷ்டப்படுறான்னா அதை வந்து நகைப்புக்கு உள்ளாக்கி பேசுகிற அந்த கமெண்ட் செக்ஷன் நான் வாசிக்கணும்னு விருப்பமும் படலை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கமெண்ட் செக்ஷனாக இருக்குது. அது என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. நான் அந்த போஸ்ட்டை வேணால் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்துக்கோங்க, அவங்க எந்த அளவுக்கு ஒரு கேவலமாக இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த லாஸ்ட் டைம் கொண்ட பொலிட்டிக்கல் ரேலியில் வந்து 100 டைம்ஸ்க்கு மேலே ஹேட் ஸ்பீச் பரப்பும் வண்ணத்தில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியலை. நான் சும்மா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போடணுங்கிறதுக்காக நான் இங்கே போடுறேன்.